ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் டெலிஷியஸ். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரேட்டுங்க. செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு அகல பாத்திரத்தில் ஒரு கப்பு சாப்பாட்டு பச்சரிசி, ஒரு கப்பு துவரம் பருப்பு, ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஒரு கப்பு பாசிப்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம்ங்க. அது கூட இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மடங்கு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சோன்னா போதும். ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பொலன்னு உபரி ஆகி வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தண்ணி வடித்து எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூட நம்ம எந்த கப்பில் எல்லாம் அளந்து போட்டுக்கோமோ அதே கப்பில் கரெக்டாக 2 கப்பு தண்ணி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னாக்கா இந்த பதத்தில் வரணுங்க. இது ஃப்ரீ ஃப்ளோ கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்ம வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னோ இல்லை நைட் எடுத்து வைக்கணும், புளிக்க வைக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. அரைச்சி முடித்த பேட்டரை ஒரு பெரிய திருப்பி அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு தோசை தவா அடுப்பில் வச்சு அது நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா பரத்தி ஒரு தோசை போட்டோம் அப்படின்னாக்கா அது நம்ம இமீடியட்டாக சாப்பிட்ற அளவுக்கே அது வந்துடும் அது. ஸோ ஒரு தோசை நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றும் பொழுது வெந்து நல்லா வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆகிடும். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசை அந்த ஓரத்தில் எல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகி நல்லா வந்துருச்சு தோசை. ஸோ இதில் வந்து பருப்பும் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை. இப்போ அடை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிற மாதிரி வரும். பட் இது வந்து ஒரு சிம்பிளான பருப்பு தோசை அப்படின்றதுனால அது கூட வந்து ஒரு நல்ல ஒரு வேர்க்கடலை சட்னி, அப்புறம் கொஞ்சம் வெல்லம் வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாகாஸ் டெலிஷியஸ்.